பச்சை பசேல்னு புல்களும் மரங்களும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது கான்கிரீட் நகரங்களில் வாழ்றவங்களுக்கு நல்லாவே புரியும். அதனால தான் பசுமை பாதைகளும் சின்ன பூங்காவும் மிகப்பெரிய வரவேற்பை பெறுது. ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் உலகத்தில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்ல. கொஞ்சம் மாற்றி யோசிச்சா நகரங்களில் இருக்கவங்களால பசுமையை சுவாசிக்க முடியும். எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஜெர்மனியின் தலைநகரில் அமைந்துள்ள இந்த தங்கும் விடுதி ஒரு பசுமை சோலையாக காட்சியளிக்கிறது. முற்றத்தில் அழகிய தோட்டம், மாடியில் பூத்து குலுங்கும் செடிகள் மற்றும் முகப்பை மூடி படர்ந்திருக்கும் கொடிகள் என்று பச்சை பசேலென காணப்படுகிறது. பெர்லினைச் சேர்ந்த கட்டிட வடிவமைப்பாளர்கள் கிரண்டக் எர்னஸ்ட் மற்றும் ஆர்மன் கிரண்டக் ஆகியோர் இந்த கான்கிரீட் சோலையை உருவாக்கியுள்ளார்கள். இந்த தோட்டத்தோட பருவநிலையை பார்த்தா பிரமாதமா இருக்கு. முற்றத்துல நுழைந்தாலே ஒரு மகிழ்ச்சியான சூழலை உணரலாம். விடுதி உள்ள போனா அதை விட அருமையா இருக்கு. பெர்லின் நகரின் மத்தியிலும் இதுபோல ஒரு கட்டிடச் சோலை உருவாகி வருகிறது. முன்பு ஒரு காலத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியாக இருந்த கட்டிடம் தற்போது ஒரு தங்கும் விடுதியின் பசுமையான தாழ்வாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சிறை கொட்டடியும் அழகிய அறைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. பழமையின் எச்சங்கள் ஆங்காங்கே பளிச்சிடுகின்றன. எனவே வரலாற்று நினைவு சின்னமாக இந்த கட்டடம் கருதப்படுகிறது. இந்த மாதிரி கட்டிடத்தில் மாற்றம் செய்யும்போது ரொம்ப உணர்வுபூர்வமாக நடந்துக்கணும். எதை அப்படியே விடலாம், எதை எப்படி மாற்றணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது அறிவும் இதயமும் சேர்ந்து செயல்படணும். மிக முக்கியமாக ஏற்கனவே சிறைச்சாலையாக இருந்த இந்த இடத்துக்குள்ள மற்றவங்க நுழையும் போது பழசை நினச்சி அதை பற்றி எந்த பயமும் மனக்கசப்பும் அவங்க மனசுக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும். பலவிதமான மரம் செடி கொடிகளை நட்டு விடுதியின் புறச்சூழலை பசுமையாக மாற்றியுள்ளனர். 50 விழுக்காடு இடங்களை பசுமையாக மாற்றியிருக்கிறார்கள் இந்த இரட்டை கலைஞர்கள். கொஞ்சம் உத்து பார்த்தா அதிகபட்சமா எவ்வளவு பகுதிகளை பசுமையா மாத்திருக்கோம்னு தெரியும். முற்றத்துல தரைத்தளத்தை எடுத்துட்டு அதுல செடிகளை நட்டிருக்கோம். இது போல பழையவற்றை அகற்றிட்டு பசுமை தளங்கள் அமைச்சா நகரத்தோட சுற்றுச்சூழல் நன்மை அடையும். இந்த கட்டிட கலைஞர்களின் நிறுவனமும் பச்சையாகவே காணப்படுகிறது. இந்த இணையர் 1991 இணைந்து செயல்படுகிறார்கள். கட்டிடங்களை சோலையாக மாற்றுவதன் மூலம் மக்களின் ஆரோக்கியத்திற்கு உதவ முடியும் என்று நிரூபித்து வருகிறார்கள். பல்கலைக்கழகங்களுக்கும் சென்று பகுதி நேரம் இது குறித்து சொல்லித் தருகிறார்கள். ஆர்மன் கிரண்டக் எர்னஸ்ட் என்பவர் இது பற்றி ஒரு ஆர்கிடெக்சர் என்ற புத்தகமே எழுதியிருக்கிறார். லத்தீன் மொழியில் ஆர்டஸ் என்றால் தோட்டம். இதையும் ஆர்கிடெக்சர் என்கிற ஆங்கில வார்த்தையை இணைத்து ஆர்டிகல்ச்சர், அதாவது தோட்ட கட்டடம் என்பதுதான் இந்த புத்தகம். திடீர் வெள்ளம், காத்து தூய்மையா இல்ல அப்படின்னு பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. அதனால ஒரு பசுமையான சூழல்ல வசிக்கிறதும் பணி செய்யறதும் நல்லது. அது நம்ம வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தும். தோட்ட கட்டிடம் அப்படிங்கிறது தாவரங்களை இணைக்கிறது இல்ல, அதை உள்ளடக்கியது. பசுமை கட்டடங்கள் காலநிலையை சீராக பாதுகாக்கிறது. இத்தாலியின் மிலன் நகரில் இதுபோன்று போஸ்கோ வெர்டிகேல் என்கிற 900 மரங்களை கொண்ட செங்குத்து தோட்டம் உருவாகியுள்ளது. இத்தாலியைச் சேர்ந்த ஒரு கட்டிட வடிவமைப்பாளர் இதனை பிரபலப்படுத்தி வருகிறார். ஐரோப்பா முழுமைக்கும் இதுபோன்ற தொலைநோக்கு கொண்ட கட்டிடங்கள் அமைய தாவரங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. உதாரணமாக டென்மார்க் தலைநகரின் கோப்பன்ஹேகனில் கோப்பன்ஹில் எனப்படும் எரிவுலை நிறுவனத்தை கூட பசுஞ்சோலையாக மாற்றியிருக்கிறார் யார்க் ஏஞ்சல்ஸ் எனும் கட்டிடக் கலைஞர். இதேபோல ஜெர்மனியைச் சேர்ந்த கிறிஸ்டோப் இங்கன்ஹோவன் என்பவர் ஒரு கட்டிடத்தில் 30,000 வேலிகள் அமைத்து கட்டிடச் சோலையை உருவாக்கியிருக்கிறார். இத்துறையில் சிங்கப்பூரை சேர்ந்த ஓஹா என்கிற நிறுவனம் முன்னணியில் உள்ளது. சிங்கப்பூரின் மக்கள் தொகை மிகுந்த ஒரு நெரிசலான பகுதியில் நீச்சல் குள வசதியுடன் பன்னடுக்கு பசுஞ்சோலை விடுதி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஜெர்மனியின் ஒரு தனியார் கட்டிடத்தின் மாடியில் பொதுமக்களுக்கான பூங்கா ஒன்று அமைக்கும் பணியும் நடந்து வருகிறது. இது ஒரு சர்வதேச சவால். எனவே இதை எதிர்கொள்ள கட்டிட கலைஞர்கள் ஒரு வலைப்பின்னலை உருவாக்கணும். எல்லாரும் இணைஞ்சு யுத்திகளை உருவாக்கி மிகப்பெரிய அளவுல பசுமை கட்டிடங்களை உருவாக்கணும். இதோட அவசியத்தை உலக அளவுல ஒரு கொள்கை வடிவமா இணைக்கணும். நம்ம எல்லாருமே ஒன்னா நின்று இதோட பலனை அடைய உதவணும். ஆர்கிடெக்சர் எதிர்கால நீடித்த நகரங்களை வடிவமைக்கும் ஒரு நீடித்த சூழல்சார் கட்டடக்கலை என்பது உண்மை.